நம்முடைய திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு கோயில் கச்சேரி வாசிக்கிறதுக்கு ஒரு கிராமத்துக்கு போனார். உங்களுக்கு தெரியும், ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சம் கிருத்திருவம் பிடிச்சவர். இதே மாதிரி தான் அங்கோஸ்திரம் போட்டிருப்பார் ரெண்டு பக்கமும். அதனால தான் நானும் போட்டேன். நானும் கொஞ்சம் கிருத்திருவம் பிடிச்சவன். அவருடைய பர்த் டேட்டு 27, என்னோடது பர்த் டேட்டு 27. ஆனால் எனக்கு ஒரே மனைவி. அதிர்ஷ்டம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்ன அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் ஆச்சுங்களா? ராஜரத்னம் பிள்ளை ஒரு கோயில் கச்சேரிக்கு போகிறாரு. அந்த காலத்தில் கோயில் கச்சேரி எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவாங்க, அங்கே இருந்துக்கணும். அவங்க கோயிலில் ராத்திரி 10 மணிக்கு சுவாமி புறப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிடுவாங்க. ஆனால் எப்படி கூட்டிகிட்டு வரணும் தெரியுங்களா? ஸ்பெஷல் நாதஸ்வரத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு கோயில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கல்ல உள்ளூர், அவங்க போய் வரவேற்பு கொடுக்கணும். எப்படின்னா, அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி போய் வாசித்து அவங்க வெளியில் வந்து தெரு முழுக்க ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து கோயிலில் விட்டதுக்கப்புறம் மேடையில் ஏறி அவங்க வாசிப்பாங்க. இதுதான் மரபு. ஆனால் அந்த உள்ளூர் நாதஸ்வர வித்வானுக்கு ராஜரத்னம் பிள்ளையை கண்டா ஆகாது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆளுக்கு நான் என்ன வரவேற்பு வாசிக்கிறது, வாசிக்க மாட்டேன்ட்டார். இவருக்கு நான் என்ன வாசிக்கிறது, நான் வாசிக்கிட்டே பின்னாடி போனோம், நான் என்ன வாசிக்கிறது, வாசிக்க முடியாது அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு! இப்போ நாங்கள் மேடையில் இருந்தோம், சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வரவேற்புன்னு ஒரு புஸ்தகம் கொடுக்குறார், நகராட்சி செலவு ஒரு புஸ்தகம் கொடுக்குறாருன்னா அது வரவேற்புக்கு மரியாதை. வரவேற்கலைன்னா ஒரு கலைஞனுடைய மனம் வாடி போயிடும். ராஜரத்னம் பிள்ளை அப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி வெளியே வந்து நின்னாரு. உள்ளூர் வித்வான் வந்து வாசித்து அழைச்சிட்டு போகிறவர் வரலைங்க. அந்த நேரத்தில் அவர் அவமானப்படாமல் இருக்கணும், காப்பாற்றுறவர் யார் தெரியுங்களா? ராஜரத்னம் பிள்ளைகிட்ட அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தவர் காரக்குறிச்சி அருணாச்சலம். காரக்குறிச்சி அருணாச்சலம் பேர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய நாதஸ்வர கலைஞர். காரக்குறிச்சி அருணாச்சலம் அவரே பெரிய நாதஸ்வர கலைஞர். அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு யார்கிட்ட? திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைக்கு. ஐயோ, நம்ம குருவுக்கு அவமரியாதை ஆகிப்போச்சு, வரவேற்கிறதுக்கு வாசிப்பு இல்லைன்ட்டு என்ன பண்ணார், அவர் கூட வாசிக்க வந்தவர் தப்புன்னு தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்தார், மேளத்தை எடுத்தார், இப்படி திரும்பி நின்று ராஜரத்னம் பிள்ளைக்கு வாசித்து கோயில் வரைக்கும் அழைச்சிட்டு வந்துட்டார். ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பண்பு இருக்கணும், நம்ம குரு அவமானப்படப்படாதுன்ற உணர்வு இருக்கணும். அவரையே செல்ஃபோன் கொடுக்காட்டி கொண்டுடுவேன்னு மிரட்டுற காலம் இந்த காலம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. தன்னுடைய குருன்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச காலம். அதனால என்ன பண்ணார், இவர் வாசிக்கிட்டே வந்து மேடையில் வந்து விட்டார். ராஜரத்னம் பிள்ளை எதுக்கு அசராதவர் கண்ணில் தண்ணியோட காரக்குறிச்சியை கூப்பிட்டு கட்டி தழுவிட்டு சொன்னார், என் கௌரவத்தை காப்பாற்றினடா, என் கௌரவத்தை காப்பாற்றினேன். எனக்கு வரவேற்பு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நான் ஒரு வினாடி அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். நீ என் கௌரவத்தை காப்பாற்றின, ஆனால் நீ எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி இப்போ கெடுதல் பண்ணிட்டேன். ஏன் வரவேற்பு நாயனமே இப்படி இருக்குன்னா இவன் எப்படி வாசிப்பான்னு எல்லாரும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இந்த ஊர் மக்களை திருப்தி பண்ணணும்னா ரொம்ப பிரமாதமாக வாசிச்சாதான் முடியும். அது என்னால் முடியுமான்னு இப்போ தெரியலன்னார். இதே தான் நமக்கும். நீங்கள் வரவேற்பே இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் சொற்பொழிவு என்ன ஆகுறது? பார்ப்போம், தமிழ் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறது தானே காப்பாற்றும், அப்படி தான் நம்புவோம். எனக்கு ஒரு அருமையான தலைப்பு. என்ன தலைப்பு? உண்மையான விடுதலை அப்படின்னு ஒரு தலைப்பு. நாம் சுதந்திர தினம்னு ஒன்று கொண்டாடுறோம். அது ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று. நம்முடைய சுதந்திர தினம் எப்படி பெருமைக்குரிய ஒன்று? அன்றைக்கு கொடியேற்றுகிறோம், சிறப்பிக்கிறோம். நெல்லை ஜெயந்தா ஒரு கவிதையில் எழுதியிருந்தார், திரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு நாம் கொடியேற்றவில்லை, திரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு கொடியேற்றவில்லை, பல பெண்கள் கழுத்தில் பறிக்கப்பட்ட தாலிகளை கொண்டு கொடியேற்றுகிறோம். ஒரு சுதந்திர போராட்டம் நடந்தால் எவ்வளவு பேர் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. திரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு கொடியேற்றவில்லை, பல பெண்கள் கழுத்தில் இருந்து பறிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு நாம் கொடியேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது மூவர்ண கொடியேற்றுவதோ, அதுக்கு சொல்யூட் பண்ணுவதோ, தேசிய கீதம் பாடுவதோ இவற்றோடு முடிவடைந்து விடுவதில்லை. அதில் வேற ஆழமான விஷயம் இருக்கு. சுதந்திரம்ங்கிறது என்ன? என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்ற உணர்வும், யாரையும் அவமரியாதை செய்யாத உணர்வும்,
பலவிதமான அடக்குமுறைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற துணிவும், வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு லிஸ்ட் போட்டா, பயத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை. நேற்றிலிருந்து இன்று விடுதலையாகி இருப்பதே பல பேரால் முடியாது. இன்னும் பல பேர் பிணங்களைப் போல் நேற்றை பற்றிய சுமைகளையே மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். நேற்றிலிருந்து விடுதலை, தன்னுடைய எண்ணங்களிலிருந்து விடுதலை, பலவேறு குருமார்களிடமிருந்து விடுதலை, இன்னும் பலவிதமான சிக்கலில் இருந்து விடுதலை. இப்ப விடுதலை என்பது ஒற்றை வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை முழுதும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கிற ஒரு போர். எவ்ரி செகண்ட். சில பேருக்கு மனைவியிடமிருந்து விடுதலையே பெரிய கஷ்டம், நண்பனிடமிருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம், தன்னுடைய முதலாளிகிட்டேருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான பந்தங்களை நம்ம மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? நம்மளை யாரோ அடக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு இந்த நினைப்புலேருந்து வெளியே வரணும். அதுதான் எண்ணங்களிலிருந்து விடுதலை. எப்படி சார்? அப்படி பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், இது ரொம்ப ஞானமயமான ஒரு உதாரணம். ஒரு ஞானி தெரு வழியாக போயிட்டு இருந்தார். இப்படி ஞானி எல்லாம் தெரு வழியாக தான் போகணுமே ஒழிய மடம் ஆசிரமம் வச்சு உயிரை எடுக்கப்படாது. ஏன்னா மடத்துக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னால் அவன் ஞானியாக இருக்க முடியலைங்கிறது தான் இது பெரிய சிக்கல். இப்போ வேற கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிடறான், பெரிய பிரச்சனையாக போகுது. இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சோன்னா கொன்னே போட்டால் கூட தப்பு கிடையாது. ஒரு பையன் ஒரு காரியத்தை ரகசியமாக பண்ண முடியல, ஒழிஞ்சு போகுது. ஒரு ஞானி தெரு வழியாக நடந்து போயிட்டு இருந்தார். அந்த ஞானி தெரு வழியாக அப்படி போகும்போது ஒருத்தன் பசுமாடு ஒன்று என்ன பண்ணான், கைத்தில் அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பசுமாட்டை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான். அவன் இந்த பசுமாடை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஞானி சும்மா இருந்திருக்கலாம் பாருங்க, கிண்டல் அடிச்சாரு. இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க. எப்படி? இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க, இவன் மாட்டுக்கிட்ட கட்டுப்பட்டு இருக்கிறான், மாட்டோட கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இவனுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வந்துருச்சு. ஓ இன்னும் உளர்ற, நான் தான் மாட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறேன், மாடு தான் என்கிட்ட கட்டுப்பட்டு இருக்குதே ஒழிய நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன யாரும் மாட்டோட கட்டலை அப்படின்னா. உடனே அந்த ஞானி சொன்னார், எங்கள் கைத்தை விடு, கைத்தை விடு அப்படின்னார். இவரை விட்ட உடனே மாடு ஓட ஆரம்பிச்சது. இவன் துரத்திக்கிட்டே ஓடணும். ஐயோ ஐயோ மாடு ஓடுதுன்னா, பத்தியா அதோட உன்னை கட்டி போட்டதால தான் அது பின்னாடி உன்னை இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ உன்னை கட்டி போடலைன்னா நீ இங்கே நின்றுப்பியன்னார். இது ரொம்ப ஆழமான விஷயம். பசுவை கயிற்றால் கட்டுகிறீர்கள், ஆனால் பசு உங்களை உங்கள் ஆசையால் கட்டி விடுகிறது. இது என்னோடது, நான் இதை விட முடியாது அப்படிங்கிற எண்ணத்தினால அது நிஜமாவே உங்களை கட்டிடுது. கட்டப்பட்ட கயிற்றை அவிழ்த்து விடலாம், ஆனால் மனதில் ஏற்பட்டு விட்ட ஆசையை ஒருபோதும் உங்களால் அழிக்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, எது வலிமையான கட்டு? அதனால்தான் லலிதா சகசரநாமம்னு ஒரு நூல் இருக்கு. அம்பிகையை சொல்வது வடமொழியில் ஒரு வார்த்தை வரும், பந்த மோச்சினி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பந்த மோச்சனின்னா கட்டுக்களில் இருந்து விடுவிப்பவள் அப்படின்னு பொருள். மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் கட்டப்பட்டிருப்பார்கள். அப்படி கட்டப்பட்டிருக்கிற வரையில் அது விடுதலையாக இருக்க முடியாது. இப்போ ஒரு நான் சில சம்பவங்கள் சொன்னால் தான் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒன்றில் கட்டுப்பட்டு நிற்கிற வரையில், கட்டுப்பட்டல்ல, ஏதோ ஒன்றில் கட்டப்பட்டு இருக்கிற வரையில் விடுதலையின் இன்பத்தை உங்களால் நுகர முடியாது. எதை நோக்கியும் உங்களால் நுகர முடியாது. எதை நோக்கியும் உங்களால் நகர முடியாது. ஒரு 4-5 காலேஜ் பசங்க தன்னோட படித்தவனுக்கு கல்யாணம்னு அவன் வீட்டுக்கு போனாங்க. கல்யாணத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போனாங்க. என்ன பண்ணுவாங்க? ராத்திரியெல்லாம் வெத்தலை பாக்கு எடுத்து கொடுப்பாங்களா, தேங்காய் எல்லாம் பையில் போட்டு கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் 2 விஷயந்தான், 2 முடிஞ்சு போச்சு. எம்எல்லாம் உள்ளே போகும், சீட்டு வாங்கி ஆடணும். என்ன இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போன எவனுமே முகூர்த்தம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து ஆடிக்கிட்டு அப்படியே எல்லாரும் மொத்தமாக விழுந்துருவான், முகூர்த்தமே முடிஞ்சு போடும். இவனுங்க என்ன பண்ணாங்க, ராத்திரி நல்லா குடிச்சுட்டு எல்லாருமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சீட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க பாருங்க. அது ஒரு பௌர்ணமி நிலா.
உடனே ஒருத்தன் பார்த்தான், ஆஹா நிலம் அருமையாக இருக்குதுடா, வாங்கடா வெளியில் போய் ஆத்தங்கரை ஓரமாக உலாத்தலாம். நீங்கள் திருவாரூர் ஆறெல்லாம் ஓடுற ஓடு இல்லையா, அது மாதிரி அவன் ஆத்தங்கரை ஓரமாக போய் உலாத்தலான்னு ஆத்தங்கரைக்கு போனான். அங்கே பார்த்தா ஒரு படகு நிற்கிது. இதில் ஏறி உட்காந்து நம்ம துடுப்பு போட்டு பாடிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும்னு இந்த பசங்க, குடிச்ச பசங்க எல்லாரும் 6 பேர் ஏறி படகுல உட்காந்து துடுப்பை வலிக்கிறான். விடிய விடிய துடுப்பை வலிச்சிட்டு காலையில் எந்த ஊருக்கு வந்தோம்னு பார்த்தா அதே ஊரில் நிற்கிறான். எங்கேயுமே போல. கதையை முடிச்சிட்டான். படகு கட்டப்பட்டு இருந்ததுன்னா. ஒரு படகை கைத்தை போட்டு அதை துறையில் கட்டிட்டான் அப்படின்னா நீ எவ்வளவு துடுப்பு போட்டு எங்க படகு நகர்ந்திருக்கும். நான் சொன்னது உபகதை அல்ல நண்பர்களே, அதுதான் வாழ்க்கை. பல பேர் ஏதோ ஒன்றில் தன்னை பந்தப்படுத்தி கட்டி கொண்டு விட்டதால் வாழ்க்கை முழுவதும் அவர்களால் முன்னேற முடிவதே இல்லை. ஏதோ உள்ள கட்டிடுவாங்க தன்னை கொண்டு போய். அது எதுவோ வேணாலும் இருக்கலாம். அது குடும்ப பற்றா இருக்கலாம், இல்லை சமய பற்றா கூட இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றில் தங்களை கட்டிவிட்டவர்கள் அதிலிருந்து விடுதலையாகவே முடியாது. அதனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒரு உண்மையான ஒரு ஞானத்தை பெற்ற ஒருவன் மட்டும்தான் தன்னுடைய அக விடுதலையையும் புற விடுதலையையும் அனுபவிக்க முடியும். விடுதலை 2 இருக்கு, அக விடுதலை, புற விடுதலை. அது என்ன புற விடுதலை? பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டாங்க, நம்ம அவங்ககிட்டேருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் முழுக்க நம்மளால் சுதந்திரம் வாங்க முடிஞ்சதா? முடியல. அவங்க விட்டுட்டு போன பேண்ட் ஷர்ட்டை நம்மளால் விட முடியல. அவங்க கொடுத்த கிராப் நம்மளால் விட முடியல. அவன் கொடுத்துட்டு போன கேலண்டரை நம்மளால் விட முடியல. அவன் கொடுத்துட்டு போன எத்தனையோ விஷயங்களை நம்மளால் விடவே முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே போனால் கூட இங்கிலீஷ்காரன் இன்னும் நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, கது, இது எல்லாம் அவன் கம்பெனி. எத்தனையோ விஷயம் நீங்கள் அவனுக்கு வேறு வகையில் நிரந்தரமான அடிமை ஆயிட்டீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அவன் என்றைக்கோ 1947 ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றிட்டு அந்தாண்ட போயிட்டான். ஆனால் பிரிட்டிஷருடைய பலவிதமான ஆளுமையிலிருந்து நம்மளால் விடுதலை பெறவே முடியல. நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நாம் விடுதலை தினத்தை கொண்டாட முடியும். சார், ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே பல பேர் குயோ முறையோன்னு வயிற்றில் அடிச்சுக்கிறான் சார். ஏன்டான்னா அமெரிக்கா போக முடியாதுன்னா. உனக்கு வெக்கமா இல்லை? இந்தியாவில் வாழ முடியலைன்னா தானே அமெரிக்காவுக்கு போகணும். இந்த இந்தியாவே நல்ல வளமுடைய ஒரு நாடாக இருந்தால் எதுக்குடா அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும்? ஒரு மானம் வேணுமா வேணாமா? ஒரு மான உணர்ச்சி வேணுமா வேணாம்? என் நாடு வளமாக இருக்க வேண்டாமா? நான் போய் அடுத்த நாட்டில் கூலியாக உட்காந்துருக்கணுமா? எதுக்கு அவசியம்? என் நாட்டிலே நான் வளமாக வாழ முடியும், இந்த நாடு வளரணுங்கிற எண்ணம் இருக்கணுமா? ஐயோ ட்ரம்ப் வந்துட்டாராம், இனிமே விசா கிடைக்காதான் அப்படின்னு. அவன் நாட்டு தேர்தல் உன்னை பாதிக்கணுமா? நீ தான் உன் நாட்டு தேர்தலே உன்னை பாதிக்காதபடி இருக்கிறவன் தானே. அவன் நாட்டு தேர்தல் உன்னை பாதிக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் யோசிச்சு பாருங்க. அங்கே ட்ரம்ப் வந்துட்டா தப்பு, அங்கே கனடாவில் ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டா தப்பு, பிரிட்டனில் பொருளாதாரம் சரியில்லைன்னா தப்பு. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பந்தப்பட்டிருக்கிறோம் பாருங்க. நம்ம நம்முடைய சுதந்திரமான உணர்வோடு இருக்கிற மாதிரி எவன் கேட்டால் எனக்கு என்னடா, நான் நல்ல சௌரியமாக இருப்பேன் இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டுடைய சுய பலத்தில் நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு எண்ணத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? ஆக ஏதோ ஒன்றில் நாம் பந்தப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒன்றில் நாம் இன்னொருவரோடு பின்னப்பட்டு இருப்பதாலே அதிலிருந்து வெளியே வர முடியாத துன்பத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? சொல்கிற போது மட்டும் வீர ஆவேசமாக ஆலாம் விடுதலை, பிரமாதமான விடுதலை, அதை நோக்கி போவேன், எனக்கு ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டேன். பொய் 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 பொய். ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இல்லாதவன் எவனுமே இல்லை. இந்த கிளியை வளர்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். கிளியை நீங்கள் கூண்டில் போட்டு முதல் கொஞ்ச நாள் அதை பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். நான் அதை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, படித்தது தான். ரெக்கையை வெட்டி விட்டுருவாங்க. அது பறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெக்கையை வெட்டி விட்டுருவாங்க, இறக வெட்டிடுவாங்க. அது தத்தக்கான வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கும், இங்கேயே இருக்கும், பறக்க முடியாது. ஏன்னா ரெக்கை இல்லை, அதனால பறக்க முடியாது. ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? 6 மாதம் கழிச்சு ரெக்கை வந்ததுக்கப்புறம் அது பறக்காது. ஏன்னா பறக்க முடியாதுங்கிற தாட் வந்துருச்சு, அதுக்கு தெளிவாக வந்துருச்சு. இறகுகள் வளர்ந்த பிறகும் நம்மால் பறக்க முடியாது என்ற எண்ணத்திலிருந்து அந்த கிளியால் விடுதலை அடைய முடிவதில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், சுதந்திரம் வந்த பிறகும் கூட பலரால் இந்தியாவிலேயே வாழ முடியும் என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை என்றால் அந்த கிளிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது?
ஏன் எண்ணத்தால் நம்ம அடிமை ஆயிட்டோம். அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை போயிடும், அவனுடைய ஆதரவு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை போயிடும். அதை அத்தனையும் தாண்டி நிற்கணும். ஒரு கிளி கத்துச்சு, எனக்கு சுதந்திரம் வேண்டும், கூண்டுக்குள்ள உட்காந்து எனக்கு சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும் எல்லாம் கிளி கத்துச்சு. ஒரு பெரிய மனுஷன் பார்த்தான், என்னடா அந்த கிளியோட ஒரே பேசும், கிளி நல்லா பேசும், என்னடா இப்படி கத்துது அப்படின்ட்டு கூட்டத்தை திறந்தான். வா சனினே வா வா, இந்தா வெளியில் தானே போகணும் போ அப்படின்னு. அது வெளியில் வந்தது, இப்படி வந்தது, இப்படி வந்தது, இப்படிலாம் பார்த்துட்டு எனக்கு விடுதலை வேண்டும் வந்துருச்சு, மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. அவனை பரிதாபமாக பார்த்தது, கதவை சாத்து. எதுக்கு? கூண்டோட கதவை சாத்து. தப்பாக நினைக்காதீங்க, நம்மில் பலரும் அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு பேர் வந்து நம்மை விழிப்படைய செய்தாலும் மீண்டும் இருளுக்குள் புகுந்து கொண்டு ஒரு பயத்தில் வாழத்தான் நமக்கு தெரியுமே ஒழிய, எல்லாவற்றிலே இருந்தும் பயத்தை விடுதலை செய்துவிட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய உண்மையான விடுதலை இன்னும் மனித வர்க்கம் பெறவில்லை. எதிர்காலம் பற்றிய பயம், ஃபியர். ஓஷோ எழுதுறாரு புத்தகத்தில், என்னன்னா என்டையர் ஹியூமன் சொசைட்டியை ஆட்டி படைப்பது எது அப்படின்னா ஃபியர், பயம். நாளைக்கு என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ. சார் நம்ம ஊரில் 108 வயசானவங்க கூட சொல்கிறான் எதிர்காலம் என்ன ஆகுமோன்றான். என்ன ஆகணும், என்ன ஆகணும்? கடந்த காலமே சரியில்லை, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்நேரமும் ஒரு ஃபியர்லேயே எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? ஃபியர்லெஸ், அச்சமற்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் உண்மையான மன விடுதலை. மனம் விடுதலையாகி இருக்கிறது என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளமாக இருக்க முடியும். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். சுதந்திரம் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த உலகத்தின் அமைப்பே நீங்கள் பூரணமான விடுதலைக்கு செல்ல விடாதபடி பல தடைகளை விதித்திருக்கிறது. தி என்டையர் சொசைட்டி இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, சிஸ்டம். பாருங்க, ஹசரத் அலி அப்படின்றவர் நபிகளுடைய ஒரு அருமையான தொண்டர். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், பூரண சுதந்திரம் என்பது சாத்தியமானு கேட்டான். அவர் பதில் சொன்னாரு, சுதந்திரத்தை நீ பயன்படுத்த முடியும், சுதந்திரமாய் சில முடிவுகள் எடுக்க முடியும், ஆனால் பூரண சுதந்திரம் சாத்தியம் என்று எனக்கு தோன்றவில்லைன்னர். ஏன் என் லைஃப் நான் முடிவு பண்ண முடியாதா, பூரணமாக சுதந்திரமாக இருக்க முடியாதா அப்படின்னு டக்குன்னு அவன்கிட்ட கேட்டாரு. அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். காலை தூக்கு, காலை தூக்கு அப்படின்னார். உடனே வலது காலை அப்படி தூக்கிட்டான். தூக்கின உடனே வலது காலை தூக்கிட்டான். சொன்னார், இடது காலை தூக்கு. எங்க வலது காலை தூக்குனதுக்கு அப்புறம் இடது காலையே தூக்குறதுக்கு நான் என்ன இழிச்சுவேன்? வலது காலை தூக்குனா தூக்கிடலாம், நான் காலை தூக்குன்னு தான் சொன்னார். வலது காலை தூக்குனதுக்கப்புறம் இப்போ இடது காலை தூக்குனா முடியாது. சொன்னார், காலை தூக்கு என்று நான் சொன்னபோது உனக்கு சுதந்திரம் இருந்தது, அது எந்த கால் என்று நீ முடிவு செய்து கொண்டாய். ஆனால் வலது காலை உயர்த்திய பிறகு இடது காலை உயர்த்த முடியாது என்று பந்தப்பட்டு விட்டாய். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுது. எல்லா சுதந்திரங்களும் ஒரு விதமான கட்டுப்பாட்டை நம் மீது திணிக்கின்றன. நீங்கள் எப்பெல்லாம் சுதந்திரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, உங்களுடைய விடுதலை உணர்வை பயன்படுத்துகிறீங்களோ, உடனடியாக அது ஒரு கட்டுப்பாட்டை வந்து நம்ம மேலே திணிச்சிடும். நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூனிஃபார்ம் அதுதான். நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தமிழ் மீடியம் தான். நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரேயருக்கு கண்டிப்பாக போயாகணும். ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டாலும் ஃபஸ்ட்டு வேணால் ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்குது, நான் சூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்குது. ஒன்ஸ் ஐ அப்ளை மை ஃப்ரீ வில், என்னுடைய சுதந்திர எண்ணத்தை ஒரு முறை நான் பயன்படுத்தி விட்டால் அதனாலேயே நான் அடிமையாகி விடுகிறேன். இந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது, பூரணமான விடுதலை என்பது எப்படி சாத்தியம் என்பதை பற்றி நாம் யோசிக்க தொடங்குவோம். ஆனால் இது ஒரு இயல்பு சார், உயிரின் இயல்பு சார். மகாபாரத கதையில் ஒரு அருமையான காட்சி வரும். பாஞ்சாலியை வந்து 5 பேரும் சூதில் வச்சு தோத்து அடிமையானதுக்கப்புறம் அவள் சபதம் பண்ணுவா, கோபத்தில் சபதம் பண்ணுவா, இந்த பீமனோட இந்த துரியோதனுடைய ரத்தம், துச்சாதனுடைய ஆக்கை ரத்தம் எல்லாத்தையும் பூசி தான் நறுங்குழல் முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் சபதம் பண்ணுவா திரௌபதி. அது நேரம் வரைக்கும் ஏதோ விளையாட்டு மாதிரி இருந்து பேசாமல் இருந்த திருதராஷ்டிரம் சொன்னான், துரியோதன அப்பன் திருதராஷ்டிரம் சொன்னான், ஐயோ
நான் என்னமோ சூது விளையாடுறீங்கன்னு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துட்டேன், ஆனால் அது இவ்வளோ விபரீதமாக போகும்னு எனக்கு தெரியாது. அம்மா கோச்சிக்காத வா, நீ என்ன கேட்குறியோ வரங்கள் நான் தர்றேன், நீ உனக்கு எவ்வளவு வரம் வேணாலும் கேளுமா, தயவுசெய்து வரத்தை கேட்டுக்கோ, நீ சௌக்கியமாக அந்த இடத்த விட்டு போ அப்படின்னா. அவ உடனே ஒரு வரம் கேட்டா. என்ன கேட்டா தெரியுங்களா? இவர்கள் 5 பேரும் அடிமைகள் இல்லை என்று விடுதலை செய். 4 பேர், இவர்கள் 4 பேர். தருமனுக்கு தனி இடம் கொடுத்தா, ஏன்னா முதல்ல வச்சு ஆடினவன். தருமன் அடிமை இல்லை என்று விடுதலை செய். இந்த 4 பேரும் அடிமை இல்லை என்று விடுதலை செய். 2 வரம் கேட்டார். தந்தேன் தந்தேன் தந்தேன்னா. அதோடு சொன்னா போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏம்மா, தருமன் அடிமை இல்லைன்னு நீ விடுதலை வாங்கிட்ட, 4 பேரும் அடிமை இல்லைன்னு விடுதலை வாங்கிட்ட, நீ அடிமை இல்லைன்ற வரம் என்னை கேட்டால் கொடுக்க மாட்டேனா? நான் அடிமை இல்லைன்னு சொல்லி நீ வரம் கேளுமா, கொடுக்குறேன்னா. அவள் ஒரு பதில் சொன்னா பாருங்க, என்னை யாராவது அடிமையாக ஆக்கி இருந்தால் தானே நான் விடுதலையே கேட்க வேண்டும், என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை. அவள் சொன்ன வார்த்தை, என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை, இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட். முதல்ல பெண்ணியத்தில் ரெவல்யூஷனை பேசினவ அவ. என்னை வச்சு ஆடுறதுக்கு அவங்க ரைட் இல்லை, ஏன்னா ஐ எம் நாட் இஸ் ப்ராப்பர்ட்டி. நான் என்ன உடைமையா? என்னை வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் என்ன உடைமையா? நான் உயிர் பொருள். அப்போ என்னை பற்றிய முடிவுகளை நான் எடுக்கலாம். அவர் என்ன எடுக்கிறது என்னை பற்றி? சூதாட்டத்தில் வச்சு பணம் ஆடுறதுக்கு நான் அடிமையே இல்லாத போது விடுதலை வேண்டும் என்று ஏன் கேட்க வேண்டும்? மற்றவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்வோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனா. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் உங்களை அடிமைப்படுத்துவதில்லை. உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் தான் உங்களை அடிமைகளாக வைத்திருக்கின்றன. சார், என்ன ஒருத்தர் அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா நான் ஏன்டா உனக்கு அடிமையா இருக்கணும்னு கேட்கணுமா இல்லையா? என்ன ஒருத்தர் அவமானப்படுத்தினா நீ யாரா என்ன அவமானப்படுத்துறதுக்கு கேட்கணுமா இல்லையா? ஆமாங்கோ, என்ன அடிமைப்படுத்தலாம் நியாயங்கோன்னு கை கட்டிட்டு நின்னா எவன் காப்பாத்துறது? அப்போ விடுதலை என்பது, நல்ல கவனிங்க, விடுதலை என்பது பிறர் கொடுத்து பெறுவதல்ல, நாம எடுத்துக்கொள்வது. ஐ டிக்ளேர், ஐ டிசைட், நான் அறிவிக்கிறேன், நான் விடுதலையானவன். இந்த உணர்வு மனசில் இருக்கணும். இன்னொருத்தர் விடுதலை ஏதாவது சொல்கிறான், ஆகஸ்ட் 15 இங்கிலீஷ்கார விடுதலை கொடுத்தான். ஆமாம், 3 வடைக்கு 4 வடை இலவசம்னு கொடுத்தான்ல. அவன் யாரு கொடுக்கறதுக்கு? நான் விடுதலையானவன் என்பதை நான் அறிவிக்கிறேன். இது பல பேருக்கு புரியல சார். எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர் கொடுக்கணும். இவங்களுக்கு பட்டமாக இருந்தாலும் இன்னொருத்தர் கொண்டாந்து கொடுக்கணும். இவங்க அறிவாக இருந்தால் கூட சார் சில விஷயத்துக்கு மேற்கோள் திருவள்ளுவர்லேருந்து இருக்குதா? இல்லை அது எதுக்குப்பா, அவரும் என்ன மாதிரி ஒரு மனிதர் ஒரு காலத்தில் சொன்னாருப்பா, இப்போ நான் உட்காந்து சொல்கிறேன் கேட்டுக்குப்பா. இந்த கிளாரிட்டி இருக்கணுமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் மேற்கோள் வேணுமா? அதில் இருக்குதா, இதில் இருக்குதா, அதில் இருக்குதா? ஏன் மேற்கோள் கொடுக்கணும்? ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை அந்த விஷயமே நிரூபிக்காதா? எல்லாத்துக்கும் ஒரு மேற்கோள் வேணுமா? ஏதாவது ஒரு நூல்லேருந்து, மத நூல்லேருந்து மேற்கோள் காமிச்சதான் அது உண்மை பொய்ன்னு சொல்லணுமா? தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் சத்தியத்துக்கு உண்டு. தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் உண்மைக்கு உண்டு. நீ என்ன இதுக்கு எந்த மேற்கோள் நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இது தப்புனா தப்பு தான். இந்த உணர்வு நமக்கு வரும். எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டால், இந்த மக்களுடைய மனசில் அடிமைத்தனம்ங்கிறது போச்சா அப்படின்னா. பாரதி பாடினா 2 வரி கொன்னே போட்டான் பாரதி. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும்னு ஒரு பரபரப்பு இருக்காதா? என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். அடுத்த வார்த்தை, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அடிமையா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான் சார் இவன். என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். நான் ஒருத்தனுக்கு கீழே போய் நிற்கணும், அடிமையாக நிற்கணும் அப்படிங்கிறத நான் மோகிக்கலாமா? நான் விரும்பலாமா? நானே அதை ஆசையாக நினைக்கலாமா? அவருக்கு எப்படியாவது நான் அடிமையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கலாமா? ஒரு சுதந்திரமான உணர்வுக்கு வர வேணாமா? சில பேர் சொல்கிறோம், எதுவாக இருந்தாலும் நான் ஜோசியரை கேட்காம செய்ய மாட்டேன், எதுவாக இருந்தாலும் எங்கள் சாமியாரை கேட்காம செய்ய மாட்டேன். உன்னை ஒரு பையன் காப்பாற்ற முடியாதுடா, உன்னை ஒரு பையன் காப்பாற்ற முடியாது. உனக்கு அறிவில்லை, சொந்த அறிவில்லை, அனுபவம் இல்லை, உன் குடும்பத்தில் மூத்தவங்க இல்லை, யோசிக்க தெரிய வேண்டாமா? படிக்க தெரிய வேண்டாமா? எதுவாக இருந்தாலும் ஜோசியர் சொல்லணும், என் குலகுரு சொல்லணும், என் சாமியார் சொல்லணும். எதுக்குடா சொல்லணும்? அவங்க நீ அறிவுடைய மனிதன் தானே, யோசிக்கலாம்ல?
அவங்கள கேட்காம நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை காப்பாற்றுறது கஷ்டம். இந்த உணர்வு வரணும். நான் பெரியவங்களை மதிக்காதீங்கன்னு சொல்லலை, ஆனால் பெரியவங்கன்னு சொல்லி மேலே ஏறி காதை கடிக்காதீங்கன்றேன், முதுகில் ஏறி தலையை குட்டாதீங்கன்றேன், வளர விடாதபடி இம்சை பண்ணாதீங்க, அது யாராக இருந்தாலும் சரி. எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா, திருவள்ளுவர் அவ்வளவு தெளிவாக எழுதினார். டேய், எவ்வளவு பெரிய மனுஷன்னு சொன்னாலும் நீ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணு, ஆசிட் டெஸ்ட் பண்ணுன்னார். என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் எவன் பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், அவன் சரியா சொல்றானா இல்லையான்னு பாரு. இன்னொருத்தன் உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னான். எப்படி பெரிய ஆளு? என்ன, உனக்கு மட்டும் 2 கொம்பு கூட முளைச்சிருக்குதா? நான் உனக்கு அடிமையாக இருக்கணுமா? உன்னை ஏற்றுக்கணுமா? எதுக்கு ஏற்றுக்கணும்? நான் உனக்கு ஈக்குவல். ஒரு அழகான பொன்மொழி நான் படித்தது, நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று பொருள் அல்ல, உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். சார், ஒரு காலேஜில் பிசிக்ஸ் லெக்சரர் இருக்காரு, இன்னொருத்தர் ஜுவாலஜி லெக்சரர் இருக்காரு, இன்னொருத்தர் தமிழ் லெக்சரர் இருக்காரு. நல்ல கவனிங்க, இவர் எடுக்கிற சப்ஜெக்ட் இவர் எடுக்கல, இவர் தமிழ் எடுக்கிறாரு, இவர் ஜுவாலஜி எடுக்கிறாரு, ஒரு பிசிக்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் எல்லாருமே பேராசிரியர் தான். அவங்களுக்கு சம்பளம், ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி கொடுக்க வேண்டியது ஈக்குவலாக தான் இருக்கணும், ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். உன்னை போல வித்தியாசமானவன் அதனாலேயே சமமானவன். இன்னைக்கு என்ன நினைக்கிறான், தமிழில் பேசினவன் முட்டாள், சமஸ்கிருதத்தில் பேசினவன் ஒஸ்திங்கிறானே. என்ன அர்த்தத்தில் பேசுற? எப்படி தமிழை விட சமஸ்கிருதம் ஒஸ்தி? எனக்கு பதில் சொல்லு. தமிழை விட சமஸ்கிருதம் என்ன ஒஸ்தி? பதில் சொல்லு. அதெல்லாம் ரொம்ப வருஷமா வருது. நிறுத்து, அநியாயம் ரொம்ப வருஷமா வருது, அக்கிரமம் ரொம்ப வருஷமா வருது. எனக்கு நியாயம் வேணும். அது என்ன தமிழை விட சமஸ்கிருதம் ஒஸ்தி நீ சொல்றது? சார், இந்த மனுஷனுக்கு இருக்கிற பயத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன் பயப்படணும்? அது என்னோடது கோயில், அது என்னோடது. அப்ப எனக்கு இல்லாத ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? யாரோ ஒருத்தர் தலைமையில் தூக்கி வச்சு நான் ஏன் தாழ்ந்து போனோம்? இந்த தெளிவு, தைரியம், துணிவு இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படி ஒரு பயம் அப்படியே அப்பிட்டு இருக்குது. வெளியே வாங்க. இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதுலேயே நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணி வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. சார், என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் நான் பயந்த ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன மரபு இருக்குது? எதையாவது தொடங்குறதா இருந்தால் தமிழ்த்தா வாழ்த்து முதல்ல போடுவோம், நிறைவடைகிற போது தேசிய கீதம் போடுவோம். நாங்கள் 75 வருஷமா செய்யறத நீ ஒத்தாள் வந்து மாத்துன்னு சொன்னா மாத்துவோமா? நீ யாரு? நீ யாரு? ஏதோ வந்த கவர்மெண்ட் செலவுல சாப்பிட்டியா, மரியாதையா வீட்டை கட்டிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டியது. நாளைக்கு காலையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணா நீ வேற ஊருக்கு போகணும். எங்களை எவனும் தமிழ்நாட்டை விட்டு டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாதுடா. இது எங்க ஊரு, இது எங்க ஊரு. என் வீட்டில் வந்து எதை எங்க வைக்கணும் நீ சொல்லுவியா? ஒரு கொதிப்பு, ஒரு வேகம் மக்களுக்கு வரலையே. அவர் என்ன சொல்ற? அது தேசப்பற்று. என்ன தேசப்பற்று? தேசிய கீதத்துக்கு நிற்காமல் நீ போனதுதான் தேசப்பற்று அற்ற செயல் என்பதை நன்றாக புரிந்து கொள். எப்படி தேசிய கீதத்தை அவமதிக்கலாம்? ஒரு நிகழ்ச்சியோட முடிவில் பாடுவாங்க, அது வரைக்கும் பொறுமையாயிரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எழுச்சி அந்த இடத்த விட்டு வெளியே போ. தேசிய கீதத்தை அவமதித்த நீ எங்களுக்கு தேசிய கீதத்தையும் தேசப்பற்ற பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? சார், நான் ஓப்பனாக கேட்குறேன். கோர்ட்டில் இப்போ கேஸ் நடக்குது, அதனால நான் பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீங்கள் காமராஜர் ஆட்சி காலம் சொல்வீங்களா, வேற என்ன சொல்வீங்க? ஒரு முதலமைச்சரை என்ன சொல்வீங்க? கல்விக்கூடங்களை காமராஜருடைய ஆட்சி காலத்தில் திறந்தார். கரெக்டா? பக்தவச்சலம் ஆட்சி காலம் என்பது எந்த விஷயமும் உத்தரவு வரும்போதே அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ணாவுடைய ஆட்சி காலம் என்பது குறுகிய காலம் என்று சொன்னாலும் தமிழ் இனத்தின் விடிவு காலம். நீங்க எதை எப்படி அடையாளம் காட்டுறீங்க? காமராஜர் காலம், காமராஜர் ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், டாக்டர் கலைஞர் ஆட்சி காலம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம், புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலம். இதில் ஏதாவது கவர்னர் பேர் வந்தது? ஆட்சி காலம்னு சொல்லும் போது எங்கேயாவது கவர்னர் பேர் வந்ததா? முதல்வர் தான் ஆட்சி தலைவரே ஒழிய, முதல்வர் மட்டும்தான் ஆட்சியின் அடையாளமே ஒழிய, ஒருபோதும் எங்கிருந்தோ வருகிற ஆளுநர் ஆட்சியின் தலைவர் அல்ல.
காமராஜர் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், நாங்கள் எப்போதும் முதல்வருடைய ஆட்சி காலம் என்றுதான் சொல்லி பழக்கப்பட்டவர்களே ஒழிய, அம்மா அவர்கள் ஆட்சியில் யார் கவர்னர் என்று யாருக்காவது தெரியுமா? யார் அமைச்சர் என்பதே தெரியாது, தெரியக்கூடாது. யார் காலத்தில் யார் கவர்னர் இருக்கா தெரியுமா சார்? சாம்ராஜ்யவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தார் இருக்கா தெரியுமா? ரோசையா எங்க இருந்தார் இருக்கா தெரியுமா? நல்ல கவனிக்கணும். இப்போ என்னோட ஆர்குமெண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. மக்கள் மன்றத்தில் அரசு என்பது ஒரு முதல்வரின் ஆட்சி தான். 1000 ரூபாய் வரலன்னா நீங்க எங்க போய் கேட்குறீங்க? உங்களுக்கு 1000 ரூபாய் வர வேண்டிய ரூபாய் வரலன்னா ராஜ்பவன்ல போய் கேட்டீங்க? 1000 ரூபாய் வரலன்னா யாரை கேட்குறீங்க? அடுத்த எலெக்ஷன்ல பதம் பார்த்துருவோன்றீங்க இல்லையா? உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னா யார் சொல்றீங்க? 1000 ரூபாய் வரலன்னா அவரை தான் கேட்குறீங்க. மழைக்கு நிவாரணம் வரலன்னா யாரை கேட்குறீங்க? இவரை தான் கேட்குறீங்க. அவரை எப்போ கேட்டீங்க? எங்களுக்கு மழைக்கு வர வேண்டியதெல்லாம் வரலன்னு அவரை போயா கேட்டீங்க? இல்லை. அப்போ ஆட்சியில் நடக்கிற அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிக்கல் நடந்து போச்சுன்னு ஒன்று, அது இந்த அரசினுடைய ஆட்சின்னு நம்ம குற்றம் சொல்கிறோம். யார் குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் புகழுக்கும் நிர்வாகத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். அப்போ யாருடைய ஆட்சி அப்படின்னு சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி என்பது சட்டமன்றத்தின் குறிப்பின்படி அது எதை குறிக்கிறது என்றால் முதல்வரின் அரசைத்தான் அரசு என்று குறிக்கிறது. அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்பது நீதிமன்றங்களின் தீர்ப்பு. வெறும் சட்டமன்றங்கள் தீர்ப்பு அல்ல, நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு. நான் லா படிச்சவன். You are only a nominal head. Supreme Court Justice observation. Nominal headனா என்னன்னு போயிட்டு படிங்க. பேருக்கு நீ தலைவர், அவ்வளவுதான். நாமினல் ஹெட். ஒரு கவர்னருக்கு எப்ப தெரியுமா பவர் வரும்? ஒரு அரசு அமைக்க முடியாதபடி சட்டசபையில் குழப்பம் வந்தால் மட்டும்தான் கவர்னருக்கு ஒரு பவர் வரும் கான்ஸ்டியூஷன் படி. மற்ற நேரம் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு மீல்ஸ் சாப்பிட்டு யாராவது கொடுத்தா 2 விழாவில் போய் புத்தகத்தை வாங்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கான்செப்ட் படி கவர்னருங்கிற போஸ்டே வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட் தெரியுங்களா? இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்ட போது மாகாண அரசு நம்ம ஒன்று வச்சிருந்தோமா? இந்த மாகாண அரசு அப்படிங்கிறது இங்க இருக்கிற காங்கிரஸ்லாம் ஜெயிச்சு வந்ததா? இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்கிலீஷ்காரன் கவர்னர்னு உட்கார்ந்தா. அவங்க தான் போயிட்டானுங்களே. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு ஒரு கவர்னர்? இங்கிலீஷ்காரன் நம்ம கிட்ட பூரண சுயாட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் உட்கார்ந்துருந்தான், ஒரு கவர்னர்னு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். நமக்கு என்னத்துக்கு? அப்போ யார் அந்த வேலையை பார்ப்பான்னு கேட்குறீங்களா? அதுக்கு நான் ஆன்சர் வச்சிருக்கிறேன். ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸு ஆக்டிங் கவர்னராக பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் அப்பப்போ பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். 2 சம்பளத்துக்கு 1 சம்பளம் முடிஞ்சு போச்சு. ஒரே சம்பளத்தை தீர்த்துடலாம். ஆக்டிங் ஏன்னா பிரபுதாஸ் பட்வாரிங்கிற கவர்னர் திடீர்னு வெளியே அனுப்பிச்சாங்க. இஸ்மாயில் அப்போ கவர்னராக உட்கார்ந்தாரு ஒரு 4 days 5 days. கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லுது, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கவர்னர் ரேங்க் கொடுத்துருக்குறாங்க. போதுமே, அவரே எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு போகலாமே. அவருக்கு என்ன ஒரு ஃபைல் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது சார்? நமக்கு கிளாரிட்டி இல்லை சார். ஒரு 40 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி எவனாவது ஏதாவது சொல்லி தொலைச்சா அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கனா? திங்க் பண்ணுங்க, நல்ல போல்டாக திங்க் பண்ணுங்க சார். நான் வந்து ரிலிஜனுக்கோ ட்ரெடிஷனுக்கோ அகெயின்ஸ்ட் இல்லை. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், ஆன்டிபயாட்டிக் மருந்து பற்றி இங்கே தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர்? ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயாட்டிக் இதிலெல்லாம் மருந்து வந்திருக்குது இல்லை? இப்போ இருக்கிற ஆன்டிபயாட்டிக் எத்தனாவது ஜென்ரேஷன் கேளுங்க, டாக்டர்ஸை கூப்பிட்டு கேளுங்க. ஒன்றும் இல்லை, முன்னெல்லாம் நீங்கள் வயிற்றில் வந்து அசிடிட்டி வருதுன்னு சொன்னால் ரானிடைடுன்னு ஒரு மாத்திரை போடுவான். அப்புறமா பேண்டாசிட்னு ஒரு டேப்லெட் போட்டான். இப்போ சாம்ப்ராஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை போடுறான். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, இது 3rd ஜென்ரேஷன் அப்படிம்பார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஜென்ரேஷனை விடுத்து அடுத்த ஜென்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க மருந்தில். அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல், அதனுடைய துன்பங்கள் வருத்தங்கள் இல்லாமல், அதிலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஸோ ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொன்னால் அது எத்தனாவது ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இன்னொரு கோணத்தில் யோசிப்போம். நம்முடைய உணவு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்முடைய 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்
10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பச்சை மாம்சம் சாப்பிட்டாங்க. பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும் அவங்களுக்கு. காட்டு மிராண்டியாக மக்கள் வாழ்ந்தாங்க, பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும். எதேச்சியா தீன்னு ஒன்று வந்தது, மாமிசம் சுடப்பட்டது, சுட்டதுக்கு அப்புறம் வெந்து திங்கலாங்கிற கான்செப்ட் பிறகு தெரிஞ்சுது. நெருப்பை உண்டு பண்ணி அதை வேக வச்சு சாப்பிடலாங்கிற கான்செப்ட் அடுத்தாப்புல தெரிய வந்தது. கீழே விளைஞ்ச கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்க, மரத்தில் பழுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க, முளைச்சி கிடந்த தானியங்களை எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம முன்னோர்களுக்கு ஒன்று தெரியாது, என்ன இதை விதை போட்டு நாமளே விளைய வைக்கலாம், அரிசி கோதுமைன்னு பண்ணலான்னு தெரியாது. அப்புறமா அதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அது 3rd ஜெனரேஷன். கிடைச்சதை தின்னுக்கிட்டு இருந்ததுலேருந்து என்ன வேணுமோ அதை விதையா போட்டு அதை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற அந்த ஒரு சிவிலைஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி ஏற்பட்டதுன்னா தட் இஸ் கால்டு 3rd ஜெனரேஷன். இப்போ எப்படி சாப்பிட்றான்? அதை எந்தெல்லாமோ பண்ணி சாப்பிட்றான். அதை சிவப்பு கலர் ஆக்குறான், பச்சை கலர் ஆக்குறான், வேக வச்சுட்டு தாளிக்கிறான், தாளிச்சிட்டு வேக வைக்கிறான். நான் அன்றைக்கி கூட ஒருத்தருக்கு என்கிட்ட கோபமாக கேட்டார், அதேங்க அந்த கடையிலெல்லாம் போனால் தூக்கி போட்டு சாப்பாட்டை பிடிக்கிறான். நான் சொன்னேன், முன்னெல்லாம் புடைச்சிட்டு அப்புறமா வந்து குக்கரில் வைப்பாங்கப்பா, இப்போ வேக வச்சுட்டு அப்புறமா புடைக்கிறாங்கப்பா, ஏதோ ஒன்று மாற்றி பண்ணால் பரவாயில்ல, அதோட விட்டுடு அப்படின்னு. 4th ஜெனரேஷன் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஃபுட்டில் என்ன வந்திருக்குதுன்னு கேட்டால் தட் இஸ் கால்டு 4th ஜெனரேஷன். இப்போ போய் பச்சை மாம்சம் சாப்பிடு நான் சொன்னால் சரியா இருக்குமா? பேதி போவோம், உங்களால் சாப்பிட முடியாது. நம்ம குடலே மாறிடுச்சு. எவ்ரி 2000 இயர்ஸ் நம்ம குடல் மாறிடும். அதனால் அதை ஏற்றுக்கவே முடியாது, அக்செப்டே பண்ணாது அது. இப்போ என்னுடைய கேள்வி, சிவிலைசேஷன் என்பது இம்ப்ரூவ்மெண்ட்டு, எவல்யூஷன். கிராஜுவலாக அது மேல் நோக்கி போகும், முன்னோக்கி போகுமே ஒழிய பின்னோக்கி போகாது. அதே மாதிரி மருந்தில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரஸ் இதெல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேஷன், 2 ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க டாக்டர்ஸ் ரிசர்ச்சில். நான் எங்கே வரேன்னு புரிஞ்சிடுச்சா? ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தொல்குடி மக்களாக வாழ்ந்தாங்க, பழங்குடி மக்கள், தொல்குடி மக்கள். இப்போல்லாம் கொஞ்சம் வேறு இடத்துல குடிக்கிறாங்க, அப்போல்லாம் வேறு மாதிரி குடிப்பாங்க. தொல்குடி மக்கள், பழங்குடி. நம்ம வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்குடி மக்கள் தான், ட்ரைபு தான் நம்ம எல்லாருமே. இப்போ நாம் ட்ரைபாக வர்ற போது சில வகையான பழக்க வழக்கம் வச்சுருப்போம். இப்போவும் நீங்கள் ஊட்டிக்கு போங்க, நடுவில் ஒரே ஒரு கம்பை ஊனி இப்படி கூரையை போட்டிருப்பாங்க. இப்போ யாராவது அப்படி வீடு கட்டுவோமா? இப்போ நம்ம எப்படி வீடு கட்டுறோம்? எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வீடு கட்டுறோம், மாறிட்டோம். நம்ம அப்போ போட்டிருந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இப்போ போடுறோமா? எவ்வளோ மாறிட்டோம். நம்ம அப்போ வச்சுருந்த மாதிரி வண்டி இப்போ வச்சுருக்கிறோமா? மாறிட்டோம். அப்போ சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட்றோமா? நிறைய மாறிட்டோம். மருந்து அன்னைய மருந்து வச்சுருக்கிறோமா? மாறிட்டோம். அது மாதிரி அந்த காலத்தில் தொல்குடி மக்களுக்கு அவைலபிள் ஒரே ஆன்டி பாக்டீரியல் மாதிரி, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அவைலபிளாக இருந்தது பசுவினுடைய மூத்திரம் மட்டும்தான் அன்றைய காலகட்டத்தில். உங்களுக்கு இன்றைக்கி இப்போ நீங்கள் போங்க, கூகுளில் போய் யூடியூப் போங்க, யூடியூப்பில் போய் ஓப்பன் பண்ணுங்கள், ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ் யூஸிங் கவுஸ் யூரின் அப்படின்னு போடுங்க. உங்களை விட அட்வான்ஸு குளிப்பான், அதில் குளிப்பான். நீங்கள் நம்புனா நம்புங்க, சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். எப்படி? சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். தொல்குடி மக்களுடைய பாரம்பரியமாக கிடைச்ச ஆன்டி பாக்டீரியலாக அவங்களுக்கு கிடைச்சது அது மட்டும்தான் அப்போது. அதனால என்ன பண்ணுவான்? பசுமூத்திரத்தில் குளிப்பான், பசுமூத்திரத்தை முகத்துலலாம் பூசிக்குவான், சாணத்தை எடுத்து பல்லு விளக்குவான், அதுக்கப்புறம் தலையெல்லாம் வந்து அதிலேயே குளிச்சுட்டு, அதை விட ரொம்ப முக்கியம், சாணத்தை எரித்து சாம்பலாக்கி உடம்பு முழுக்க பூசிக்குவான். ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? அவன் காட்டில் இருக்கிறான், காட்டில் கொசு கடிக்கும், உடம்புல கொசு கடிக்காமல் இருக்கணும்னா உடம்புல எதையாவது ஒன்று பூசணும். அவன் பசுமாட்டு சாணத்தை எரித்து அந்த சாம்பல் எடுத்து நல்லா உடம்பு முழுக்க பூசிக்கிட்டா ராத்திரி கொசு கடிக்காமல் அவன் தூங்குவான். இப்போ அவனுக்கு நெசசிட்டி யாருக்கு? தொல்குடி மக்கள், பழங்குடி மக்கள். இப்போ உங்கள் யாருக்காவது நான் ராத்திரி ஓடோமாக்ஸுக்கு பதிலாக சாம்பலை பூசிட்டு படுங்கப்பா அப்படின்னா கேட்பீங்களா? எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ ஓடோமாக்ஸ் உடம்பு முழுக்க பூசிக்கிறீங்க, கொசு கடிக்கலை. இல்லைன்னா அதுக்கு ஒரு லைட் வச்சுருக்கிறீங்க, மாற்றிட்டீங்க. இல்லை அதுக்கு ஒரு பேட்டு வச்சுருக்கிறீங்க, கொசு அடிக்கிறதுக்கு ஒரு பேட்டு.
அது அடிக்குதோ இல்லையோ டப் டப்புன்னு சவுண்டு மட்டும் பிரமாதமாக கொடுக்குது. கரெக்டாக 3 மாதத்தில் வீணா போய் இன்னொன்று வாங்க வேண்டிய செலவையும் வேற நமக்கு வச்சிருது. அது மாதிரி ஒரு விஷயம் வியாபாரம் உலகத்தில் நடக்காது, ஒழிஞ்சு போகுது. இப்போ பாருங்க, நீங்கள் கொசுவை விரட்டுறதுக்கு ப்ளூ கலர் லைட்டு, ஓடமாக்ஸு, இன்னும் வேறு ஸ்ப்ரேயு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, கொசு கடிக்காமல் இருப்பதற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாம்பல், எல்லோரும் இங்கே சாம்பல் பூசிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும்? நான் எதையுமே குறை சொல்லலை, நீங்கள் சயின்டிஃபிக்காக யோசிங்கன்னு சொன்னேன். ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு அட்வான்ஸ்டு ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் கிடைக்காத காலத்தில் எதை பயன்படுத்தி கொண்டிருந்தோமோ அதை 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் உங்கள் அறிவு வளர்ச்சி நாசமாக போய்விட்டது என்று பொருள் இல்லையா? ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கவுஸ் யூரின். பச்சைக்கவியத்தில் அதுக்கு ஒரு மெடிசல் எஃபெக்ட் இருக்குது. ஒரு டிராப் எல்லாமே உள்ளே போனால் ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ணணும். ஒரு சொட்டு தான் போகலாம். நீங்கள் அது ட்ரை பண்ணுங்க, பண்ண ஆயுர்வேதத்தில் அலவுடு ட்ரை பண்ணுங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக வந்து அதையே இப்போ சிஸ்டமாக கொண்டு வர முடியுமா? எல்லா வீட்லையும் பசுமூத்திரத்தை போட்டு மெழுகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இப்போ அது எத்தனை வந்துருச்சு, லேஸு என்னென்னமோ வந்துருக்குது. ஒரு பக்கெட்டில் போட்டு அப்படியே நின்றுக்கிட்டே துடைக்கிறதுக்கு ஒரு மாப்பு வேறு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க இப்போலாம் துடைக்கிறதுக்கு. அது இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வருவாங்க அவங்க. ஒன்றும் குறை சொல்லலாம். இது என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், வளர்ச்சி என்பது ஒருபோதும் பின்னோக்கி போவது அல்ல. புரிஞ்சுக்கங்க, வளர்ச்சி என்பது முன்னோக்கி போவதை ஒழிய அது ஒருபோதும் பின்னோக்கி போவதல்ல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அது கற்பில் இருக்கலாம், அன்பில் இருக்கலாம், ஒழுக்கத்தில் இருக்கலாம், பண்பாட்டில் இருக்கலாம். 2000 அல்ல 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரியமும் இருக்கலாம். ஆனால் மருத்துவத்திலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் பழசையே பேசிக்கொண்டிருக்க முடியாது. போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, நீங்களே பாருங்க. ஃபோனை வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரைப்ஸினுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்று, அதாவது தொல்குடி மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகும்போது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேறு வழி தெரியாததுனால அவங்க பசுமூத்திரத்தில் குளித்தாங்க, சாணத்தில் பல் விளக்குனாங்க, சாம்பல் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாங்க. இந்த நூற்றாண்டுக்கு அது முற்றிலும் பொருந்து வராது. அடுத்த ஸ்டேஜ் 4th ஜெனரேஷன் ஆன்டிபயோட்டிக்கில் போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போக வேண்டாமா? நம்ம இதைத்தான் நான் சொல்ல வரேன். பழசு அந்த பயத்திலேருந்து நம்ம இன்னும் விடுதலை ஆகலை. எதையாவது நியாயப்படுத்த விரும்புகிறோம். இப்போ உறவுக்குள்ளே திருமணம் பண்ணுறத குறைங்கன்றோம். அது எப்படி உறவு? ஒரு குடும்பத்தில் இருக்கிற மரபணு வழியாக வர்ற வியாதி என்பது உறவுக்குள்ள நெருக்கமான உறவில் திருமணம் பண்ணால் வரும். உறுப்பு குறைபாடு வரும், அவங்களுடைய பார்வையில் குறைபாடு வரும். மரபணுவில் தாக்கி இருக்கிற அந்த வியாதி என்பது தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெருக்கத்தில் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னா, ஐயோ உறவெல்லாம் விட்டு போயிடுமேன்னா, சார் நீங்கள் அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம போக வேண்டாமா? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. வளர்ச்சியை பற்றி யோசிங்க, வளர்ச்சிக்கு மேலே வரதை பற்றி யோசிங்க. பயத்திலிருந்து விடுதலை, தயக்கத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, தன்னிலிருந்தே தான் விடுதலை, அசம்ஷன் என்கின்ற பல விஷயங்களை நேரடியாக அறிந்து கொள்ளாமல் யூ அஸ்யூம் அண்ட் ஆக்ட். எப்படி நீங்களாவே அப்படி நினச்சிக்கிறது. இப்போ நான் எங்கள்கிட்ட பணிபுரியர்கிட்ட சொல்லுவேன், ஏப்பா போய் பார்த்துட்டு வாப்பா, அங்கே போய் அது இப்போ லஞ்சு மூடி இருக்கும், நீ ட்ரை பண்ணி போய் பார்த்துட்டு வா. இல்லை அது சாதாரணமாக அப்படி தான் மூடி இருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ என்ன இந்த ரோடு வழியாக போ, இல்லை அந்த ரோடு நான் 10 நாளுக்கு முன்னாடி போனால் அப்போ தோண்டி போட்டிருந்தாங்க, அப்போ யார்ட்டையாவது கேளு அப்படின்னா. இல்லை கண்டிப்பாக மூடி தான் இருப்பாங்க, இப்படி போனால் என்ன முன்னுக்கு வர மாட்டோம். இப்போ லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன, அந்த ரூட் சரியாக இருக்கா இல்லையா, அது வழியாக போக முடியுமா முடியாதா? அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நான் ஆக்ட் பண்ண முடியாது, அசர்டைன் பண்ணணும். there is a difference. don't assume, better you ascertain. என்ன அசர்டைன்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வெறும் நீயாவே அஸ்யூம் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் அது அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு போனால் தோல்வியில் போய் முடியும். அப்போ தன்னிலிருந்து தான் விடுதலை. சார் உலகத்தில் ஒரு ரொம்ப சிறந்த ஒரு திருடன், ரொம்ப தலை சிறந்த திருடன். அவன் எப்படிப்பட்ட திருடன்ல ஒரு அந்த திருட்டு கலையில் ஒரு டெக்னிக் தெரிஞ்சவன். எப்படி தெரியுங்களா? யார் எப்பேற்பட்ட பூட்டு போட்டிருந்தாலும் அவன் திறந்துடுவான். எப்படிப்பட்ட பூட்டு போட்டாலும் திறந்துடுவான். ஒரே நிமிஷம் தான் அவனுக்கு வேணும், திறந்துடுவான். சேலஞ்ச் $100 $1000 எல்லாம் ஜெயிச்சிருக்கான். ஒரு இடத்துல அதே மாதிரி சொன்னால் என்னை அடைச்சிருங்க, நான் திறந்துடுவேன், ஒரே நிமிஷத்துக்குள்ள திறந்துடுவேன்.
வச்சாங்க உள்ள. திறக்க முடியல சார், ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவனால் திறக்க முடியல. அப்படியே பயந்து வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு அவனுக்கு. அய்யோ நம்ம திறக்க முடியல அப்படிங்கிற அந்த பூட்டு திறக்கிறதுக்கு எல்லாமோ ட்ரை பண்ணுறான், தன்னை முடியலை, தோற்று போயிட்டான். கடைசியாக ரொம்ப வேதனையோடு வெளியே வந்தான். அவன் கேட்டான், எப்படி இப்படி ஒரு மாதிரி பூட்டினீங்க? எந்த பூட்டையும் நான் திறந்துடுவேன். மிஸ்டர், நாங்கள் இன்றைக்கி பூட்டாமையே விட்டுட்டோம். நல்ல கவனிங்க, எந்த பூட்டையும் திறப்பவனுக்கு பூட்டாமல் இருந்தால் திறக்க தெரியாது. ஏன்னா அவன் அசம்ஷனில் பூட்டியிருப்பாங்க. அதை திறக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அசர்டைன் பண்ணியா இப்போ பூட்டியிருக்கானா இல்லையா, நீ அசர்டைன் பண்ணியா? இப்போ பூட்டலை, ஈஸியாக வெளியே வா. இந்த வேறுபாடு தான் அந்த நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீயாக உணர்ந்து கொண்டு விட்டால் அதிலிருந்து விடுதலையாக வெளியில் வர முடியும். அதை நீ யோசிச்சியான்னு நான் கேட்குறேன். அதுக்கு உன்னை நீ எப்படி தகுதிப்படுத்திக்கிட்டே அப்படிங்கிறத பற்றி நீ யோசிச்சுக்கோ, உன்னை வளர்த்துக்கொள். இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சார், யூடியூபு, தயவுசெய்து யூடியூபோ வாட்ஸ்அப்போ நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதில் தப்பு பண்ணுறாங்க, நிறைய தவறான பொய்யான ஒன்று. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் படத்தை போட்டு ஒரு வார்த்தையை டைப் பண்ணி போட்டால் அது உண்மையாக இருக்கணும்னு நம்பாதீங்க. இப்போ யார் படத்தை வேணால் போடலாம், கரெக்டாக? என்ன வார்த்தை வேணாலும் போடலாம், கரெக்டாக? அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் விடலாம், கரெக்டாக? அப்போ எவன் படத்தை வேணாலும் போட்டு என்ன வேணாலும் நீங்கள் வார்த்தையை போடலாம்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நீங்கள் உடனே அதை அடுத்த ஆளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண இந்தியா பேக்வேர்டாக போயிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் தப்பான மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்த்தீங்களா? ஃபேக்ட் செக் பண்ணீங்களா? நீங்கள் பாட்டுக்கு அடுத்த ஆளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. நான் இப்போ சொன்னது வாட்ஸ்அப்புங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை, யூடியூப்ங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை. ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இன்றைக்கி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நமக்கு அது கிடைச்சிருக்கிற பெரிய வரப்பிரசாதம். நான் ஒரு 4-5 நாள் இல்லை, ஒரு 10 நாள் முன்னாடி நடந்து நினைக்கிறேன். அது யூடியூப்பில் இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது என்னால். ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆகிறார் பாருங்கள், அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறாரு. அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக எலெக்ட் ஆன உடனே அவருக்கான ஸ்பெஷல் ப்ரேயர் சர்ச்சில் நடத்துகிறாங்க. அவருக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்கிற போது அவர் ஆர்டினரியாக வந்து உட்காந்துருக்கிறார், எதிரில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சர்ச்சினுடைய ப்ரீஸ்ட், பேராயர், அவர் அந்த இது நடத்துகிறாங்க, ப்ரேயர் நடத்துகிறாங்க. ட்ரம்ப் வெற்றிக்காக அதை நடத்துகிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை ட்ரம்ப்புக்கு பிடிக்காத சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, மேல் ஃபீமேல்ன்ற 2 பிரிவு தான் உண்டு. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதோ 3ஆம் பாலினம் அப்படிங்கிறதோ இனிமேல் அமெரிக்காவில் கிடையாதுன்ட்டார். அதுவே பல பேருக்கு புரியாது, என்னன்னே புரியாது. அது எப்படி முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர்லேயும் கிடையாது. ஒரு தடவை நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு நாட்டிய ஆசிரியர், அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அவங்ககிட்ட கேட்டேன், சிங்கப்பூரில் எப்படி டிசைட் பண்ணுறாங்க, ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாதுன்னு போட்டிருக்காங்களே, நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து மேல் டிக் பண்ணணும் இல்லை ஃபீமேல் டிக் பண்ணணும், 3ஆம் பாலினம்ங்கிறதுக்கான இடமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டிரான்ஸ்ஜெண்டருங்கனால தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்துக்காக கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஹார்மோன் டெஸ்ட்டில் மேலுக்குரிய அந்த அளவு இருந்ததுன்னா மேல்னு டிசைட் பண்ணுவாங்க, அதை விட கம்மியாக இருந்ததுன்னா ஃபீமேல்னு போட்டுருவாங்க. அவ்வளோதான், 2 தான் ஆப்ஷன், மேல் ஃபீமேல். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு ஒத்துக்கிறது இல்லை. ட்ரம்ப் ஒன்றும் புதுசாக சாதிக்கலை, சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதை இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ட்ரம்ப்பு. அவருக்கு என்ன கோபமோ தெரியல, அதனால் அதெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். சார், சர்ச்சில் பேசும்போது அந்த பேராயர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கருணை காட்ட வேண்டும், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்கள் துன்பத்தில் இருப்பார்கள், நான் இறைவன் பெயரால் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அவர்களுக்கு கருணை காட்டுங்கள், 3ஆம் பாலினத்தை தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. உட்காத்தி வச்சுக்கிட்டு பிரசிடென்ட் எலெக்ட் அவர் உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த பேராயர் பேசுகிறாங்க. முடிச்சுட்டு ட்ரம்ப் வெளியே வராரு. ட்ரம்ப் வெளியில் வர்றபோது பத்திரிகை நிருபர்லாம் விடுவாங்க. அவன் கேட்டான், அந்த ஆர்ச்சி பிஷப் பேசினாங்கல்ல, நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லலையே, அப்படியே வர்றீங்களேன்னு. அவர் எப்பேற்பட்ட ஆள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னார். பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கணும்னா பதில் சொல்லக்கூடாது, பதிலுக்கு 4 கேள்வி நம்ம கேட்கணும். இதுதான் பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி. ஒரு பதில் கூட நம்ம சொல்லக்கூடாது, எது சொன்னாலும் ஒரு மாதிரி போடுவாங்க. இது இப்படியே இருக்கட்டும். நீங்கள் சிரிக்கிறதுக்காக ரசிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன்.
ஃப்ரான்ஸுக்கு புதுசாக ஒரு ப்ரீஸ்ட்டை கொண்டாந்து போட்டாங்களாம். போட்ட உடனே அவர் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து நின்றுட்டு, இந்த ஃப்ரான்ஸ்லலாம் நைட் கிளப் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ப்ரீஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்கணும், நைட் கிளப் கூடாதுன்னு பதில் சொன்னால் அதை போட்டு விட்டு அது பற்றிக்கும். எங்கள் நாட்டில் இவ்வளோ வருஷமாக நைட் கிளப் இருக்குது, நீ யாரா வேணான்னு சொல்கிறதுக்குன்னு. இல்லை இருக்கட்டும்னு சொன்னால் ப்ரீஸ்ட்டு சொல்லிட்டாரு பார் நைட் கிளப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாருன்னு அவரை தாளித்து எடுத்து விடலாம். அதனால் பத்திரிக்காரங்க அவரை கேட்டாங்க, இங்கே நைட் கிளப்லாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நினச்சாலும் நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப்லாம் இருக்கா அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அடுத்த நாள் செய்தி தலையங்கம் போட்டிருந்தா பாருங்க, ஃப்ரான்ஸில் நைட் கிளப் இருக்கிறதா, பாதிரியார் பொறுப்பேற்றவுடன் கேட்ட கேள்வி. நீங்கள் ஊடகத்துறையில் மாட்டினீங்க, நீங்கள் ஒரு செற்றி. நீங்கள் சொல்லாததை சொன்னதாக போடுவாங்க, சொன்னதை சொல்லலைன்னு போடுவாங்க. உங்களை இம்சை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ஆற்றல். ட்ரம்ப்பை மடக்கிறாங்க. எப்படி மடக்கிறாங்க ட்ரம்ப்பை? இப்போ அவங்க சொன்னாங்களே நீங்கள் கருணை காட்டுங்கன்னு, நீங்கள் பாட்டுக்கு ஏஞ்சி வெளியே வரீங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் எமக்காதங்க திருப்பி கேட்குறாரு, நீங்கள்லாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை பற்றி பதில் சொல்லி என்னங்க பிரயோஜனம், நீங்கள் தாங்க பிரசிடென்ட் எலெக்ட், டெசிஷன் அத்தாரிட்டி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே வாரம் அவ்வளவும் அபத்தம். ஸ்ட்ரைட்டாக பேசுவான் அந்த மனுஷன், அவ்வளவும் அபத்தம், குப்பை அப்படின்னு போயிட்டார். அவர் பாட்டு அவ்வளவும் அபத்தம், குப்பை அப்படின்ட்டு அவர் பாட்டு கவலைப்படாமல் அந்தாண்ட போயிட்டார். நான் இதை எதுக்கு அந்த மெசேஜ் சொல்கிறேன் தெரியுங்களா? ஆட்சியில் இருப்பவர்கள் மத தலைவர்களுக்கு அளவான மரியாதை தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய, அளவுக்கு மீறிய மரியாதையை கொடுத்தால் அது ஒரு தேசத்துக்கு ஆபத்தானது. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆட்சியியல்ங்கிறது எப்படின்னு கேட்டா, இந்திய வரலாறு படிச்சு பாருங்க. இந்திய வரலாற்றில் ஆட்சியில் இருந்த அரசர்கள் தேவையில்லாம மதகுருமார்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த நாடு முழுக்க தேவையற்ற பகை வந்தது. ஆட்சியில் இருப்பவர்கள் மதகுருமார்களை எந்த எல்லையில் நிறுத்த வேண்டுமோ அந்த எல்லையில் நிறுத்துவதற்குரிய துணிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க அதுக்காக நான் பயப்படுறேன்னு சொன்னார். ஒரே வார்த்தை சொன்னார், குப்பை, இட்ஸ் எ ட்ராஷ். பேச்சு முழுக்க அபத்தம். அதை பற்றி நான் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு, அவர் பாட்டுக்கு அந்தக்கமாக போயிட்டார். அதாவது ஒரு சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய நபராக ட்ரம்ப் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறார். ஐயோ இவங்களை பகைச்சிக்கிட்டா நம்ம என்ன வருது? இத்தனைக்கு அவர் கையில் பைபிள் இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன், தான் ஒன்றை நம்பினாலும் கூட அந்த நம்பிக்கை இன்னொருவர் வேறு ஒரு கோணத்தில் சொல்லுகிற போது அவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய துணிவு ஒரு தலைவனுக்கு இருக்கணும். அதை அவர்கிட்ட நான் பார்த்து உண்மையிலேயே சொல்கிறேன், மிகவும் ஆச்சரியப்பட்டேன், மிகப்பெரிய வியப்பை அடைந்தேன். இன்னும் சொன்னால் எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஒரு லிஸ்ட்டு போட்டான் பாருங்கள், அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டி சொல்கிறேன். வறுமையிலிருந்து விடுதலை, விடுதலைங்கிறது வறுமையிலேருந்து விடுதலை இருக்கும். அந்த கதை சொன்னார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிவகாசியில், அம்மா அடுத்த முறை குடோன் தீ பிடிச்சா நான் உள்ளேயே இருந்துடுறேம்மான்னா, இனியெல்லாம் நம்மளால் 3 வேளையும் சாப்பிட முடியாது சார், மனசு நமக்கு ஒத்து வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் இந்தியாவில் இன்னும் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறவங்க எவ்வளோ பேர்? சாப்பாடு ஹோட்டலில் வேஸ்ட் பண்ணுற போதெல்லாம் இந்த உணர்வு வரணும். கல்யாண வீட்டில் ஒரு அநியாயம் பண்ணுறான் பாருங்கள். நான் கேட்குறேன், நாங்கள் போனதுக்கப்புறம் பரிமாறினா என்ன குடிமொழிக்கு போகுது? கல்யாண வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்ததுக்கப்புறம் பரிமாற, அப்போ எனக்கு இது வேண்டான்னு சொல்லலாம், இது வேணும்னு சொல்லலாம். அது கொஞ்சம் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவனா போட்ட மாதிரி போட்டால் தான் அவங்க திங்க முடியுமே ஒழிய, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கோதுமை அல்வா வரும்போது கரெக்டாக மூஞ்சியை திருப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் போட்டுட்டியா அப்படிம்பாங்க. ட்ராமா. அது அவனா போட்டாங்களா, அதனால இவங்க சாப்பிட்டாங்களா? இந்த 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 ரீல்லாம் வேணான்ற முடிவை நான் எடுக்கணும். எது உடல் நலத்துக்கு தீங்கோ அது வேணாங்கிற முடிவை நான் எடுக்கணும். நான் சொல்ல வர்ற விஷயத்தை கவனிங்க. கல்யாண வீட்டில் யோசிச்சு பாருங்க, 32 ஐட்டம் 42 ஐட்டம் என்னத்துக்கு யோசிங்க. கல்யாண வீட்டில் 32 ஐட்டம் 42 ஐட்டம் என்னத்துக்கு போடுங்க? ஒரே ஒரு சாம்பார் சாதம் பிசைஞ்சு போட முடியாது, அன்னதானம் மாதிரி ஒரு 4 ஐட்டம் போடுங்க, 5 ஐட்டம் போடுங்க. போடும்போதே உட்காந்ததுக்கப்புறம் இலையில போடுங்க. இலையவே சுத்தம் பண்ணாமல் போடுறீங்களேப்பா. நீங்கள் பாட்டு போட்டு, அதான் காக்கா ஏற்கனவே எச்சம் வேறு போட்டிருக்குது, அதில் நீங்கள் வேறு சோத்தை போட்டு போனால் எப்படி சாப்பிடுறது?
உட்கார்ந்ததுக்கப்புறம் பரிமாறணுன்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு சமையல்லையும் வரணும். இலையில பரிமாறினா அதை வேஸ்ட் பண்ணாமல் எந்திரிக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு வரணும். ஒரு நெல்மணியை கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா அது நெல்மணி இல்லை, இந்திய உழவனின் வியர்வை முத்து. ஒரு நெல்லை கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. வறுமையிலிருந்து விடுதலை. இன்னும் இந்தியாவில் வறுமை இல்லையா? மனசாட்சியோடு சொல்லுங்க. எத்தனை இடத்துல வறுமை இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க. அதனால் வறுமையிலிருந்து விடுதலை ரொம்ப முக்கியம். அப்புறம் அச்சத்திலிருந்து விடுதலை, பயத்திலேருந்து, தேவையில்லாத பயம். சண்முகடியல் திருவாரூரில் வந்து அவரை பற்றி சொல்லாமல் பண்ணால் நல்லா இருக்காருல்ல. இன்றைக்கி இல்லை, அவர் இல்லாதப்போ அவரை பற்றி நல்லது சொல்லுவோம். அவர் காசிக்கு போனார். எது காசிக்கு போனார்னா, அவங்க துணைவியார் காலமான பிறகு அவங்களுக்கு காசியில் போய் பிண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனார். அப்படி போகும்போது நம்ம தமிழர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த காசியில் செய்கிறதுக்கு ஒரு ஆள் கான்ட்ராக்டு அவர்கிட்ட போகிறார். ஒரு பண்டா காசியில் இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் அதை காரியம் செஞ்சு வைக்கிறார். அதில் எப்படி முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பண்ணிவிட்டு அது அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்கோ, அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்கோ, அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட சில பேர் கேட்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்களா, எங்கள் அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு. அவன் உங்கள் அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, எங்கள் தாத்தா போயிட்டாரா, தாத்தா போயிட்டாங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு ஆள் இவரே சொல்கிறார். யார்? அந்த பண்டா. அம்மா போயிட்டாங்கோ, பெரியம்மா போயிட்டாங்கோ, இவங்க போயிட்டாங்கோ, மாமனார் போயிட்டாங்கோ, மாமியார் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ எல்லாம் சொல்லும்போது ஒருத்தன் அழுகுறான். ஏன் அழுகுறான்னு கேட்டார். நம்ம டிரான்ஸ்லேட்டர் சொன்னால் அவங்க சித்திக்கு காரியம் பண்ணால் இன்னை வரைக்கும் அந்த சித்தி இது வரல. நீங்கள் சொன்னீங்கல்ல இவன் போயிட்டான்னு சொன்ன லிஸ்ட்டில் அந்த சித்திங்கிற பேர் வரல. அப்போ அவங்க சித்தி போலையோன்னு கவலைப்படுறாரு. அந்த பண்டை அச்சாத் பாருங்க ஒரு வார்த்தை, அவங்க தான் எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டே போகிறாங்கோ. என்ன சார், சில பேர் வீட்டு பாட்டி எல்லாம் சொர்க்கத்துக்கு போகவே போகாது சார். அது பண்ணின பாவத்துக்கு, சில பேர் பண்ண பாவத்துக்கு அவன் ஜென்மத்துக்கு போக மாட்டான் சார். இவன் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டால் கடவுள் வெளியே ஓடியாந்துருவார். நம்மால் பாருங்க, வாழ்நாள் முழுக்க பாவம் பண்ணுறான், அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் மேலே எப்படி அனுப்புறதுன்னு பற்றி யோசிக்கிறான். நான் அந்த மரபை கூட விமர்சிக்கலை, அது எதோ நம்பிக்கை, அவங்கவுங்க பண்ணிட்டு போட்டோம். ஒருவேளை இப்படி பண்ணிட்டா இல்லாமல் போயிடுமோ, அப்படி பண்ணிட்டா இல்லாமல் போயிடுமோ, பயத்தை நிறுத்துங்க, பயத்தை நிறுத்துங்க. அவ்வளோதான் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை. கடவுள் நமக்கு இப்படி பண்ணுவா, சின்ன வயசில் கண்ணை குத்துவான்னு சொல்லி கொடுத்தான், சாவர வரைக்கும் அதே பயத்தோடு இருக்கிறதா? we are not close to God. கடவுளுக்கு நம்ம நெருக்கம் இல்லையா? எங்கள் அம்மா எனக்கு வாழ்க்கையை கெடுப்பாங்களா? எங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையை கெடுப்பாரா? கடவுள் எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கும்போது என் வாழ்க்கையை கெடுக்கிறது கடவுளுடைய வேலையா? நான் தப்பே பண்ணாலும் எங்கள் அம்மா மன்னிக்க மாட்டாளா? நான் தவறே பண்ணாலும் எங்கள் அப்பா என்னை மன்னிக்க மாட்டாரா? அதுக்காக தவறு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. பயந்து சாகக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் பயப்பட முடியாது, அது மாதிரி கடவுளுக்கு நான் பயப்பட முடியாது. அந்த க்ளோஸ்னஸ் டெவலப் பண்ணும். பயத்திலிருந்து விடுதலை, என்ன சொன்னேன்? வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை. நேற்றைக்கு ஒன்று நடந்திருக்கும், அதை அசியூம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேசுவோம். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நேற்று மோசமாக இருந்த ஒருவன் இன்றைக்கு ஞானியாக மாறி இருக்கக்கூடும். நேற்று ஞானியாக இருந்த ஒருவன் இன்றைக்கு அயோக்கியனாக மாறி இருக்கக்கூடும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். விவேகானந்தர்கிட்ட ஒரு பெரிய மனுஷனை கொண்டாந்து அறிமுகப்படுத்துனாங்க. இவர் பெரிய ஞானி அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரிய செயின்ட், இவர் பெரிய ஞானின்னு. விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பாஸ்ட் சின்னர்னர், இவன் நேத்தைய பாவியினர். எப்போ? இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறான்? பெரிய ஞானின்னு சொன்ன உடனே எ பாஸ்ட் சின்னர் அப்படின்னு. இன்னொருத்தனை சொன்னாங்க, இவன் ரொம்ப அயோக்கியன், திட்டுப்பய, இல்லாத வேலையெல்லாம் செய்கிறான். விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பொட்டன்ஷியல் செயின்ட்னர். எ பொட்டன்ஷியல் செயின்ட், இவன் ஞானியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. ஏன்? நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா தவறு நினைக்க 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 அதை வருந்துவோம், வெளியே வருவோம். திருநீலகண்டர், அருணகிரிநாதர் எடுத்து படித்து பாருங்கள். தான் பண்ண தப்பை நினைக்கிறாங்க, ஞானியாக மாறிடுறாங்க. அதனால் யாரெல்லாம் தப்பு பண்ண நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக பண்ணுங்கள். அப்போ தான் ஞானியாக முடியுமே ஒழிய ரொம்ப இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஞானியெல்லாம் ஆக முடியாது. கிட்டுக்கிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணுங்கள், விட்டு ஓடியாந்துருங்க. புரியுதா?
ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருவாரூருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த சொல்லிக் கொடுத்துட்டு போகிறேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. என்னென்னா எது எக்ஸசிவாக போகும்போது ஒரு ப்ரெஷர் உண்டாகும் பாருங்க. சி நான் மனுஷனா இப்படி நடந்துக்கிட்டேனே, சி நான் ஒரு மனுஷனா, அந்த அந்த குற்ற உணர்வு மெல்ல மெல்ல உங்களுக்கு மேலே வரும். நான் ஒரு வார்த்தை சொல்ல விட்டுட்டேன். குற்றத்திலிருந்து விடுதலை என்பது வேறு, குற்ற உணர்விலிருந்து விடுதலை என்பது வேறு. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? குற்றத்திலிருந்து விடுதலை நீதிமன்றம் பண்ணிடும். இவர் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிடும். ஒரு அதை சொல்லி முடிச்சிடற நடந்ததை. என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஆம்னி பஸ் நடத்தினார். இந்த ஆம்னி பஸ் அவர் நடத்தின போது அது நைட்டில் ஸ்பீடாக வரும் பாருங்க, ஒருத்தனை அடிச்சிருச்சு, க்ளோஸ் ஆகிட்டான். ஆனால் நிற்காமல் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்துட்டான் இவன் பாட்டுக்கு. பிறகு போலீஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல, எல்லாம் கண்டுபிடிச்சி, எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவருடைய ட்ராவல்ஸ் பிளாஸ்டிக்கில் போர்டு வச்சுருந்தது, அடித்த அடி ஆக்சிடெண்ட்டில் லேசாக உடஞ்சி கீழே விழுந்தது. அதை எடுத்து மெதுவாக அப்படியே ட்ரேஸ் பண்ணி எந்த ட்ராவல்ஸ்னு கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க போலீஸில். நேராக வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. கேஸ் நடந்தது. ஆனால் கேஸ் நடந்ததே ஒழிய அது ஒரு நடக்க வேண்டிய காலெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு நல்ல வக்கீல் ஒருத்தன் கிடச்சான், பிரமாதமான வக்கீல். சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அந்த பஸ்ஸு லெஃப்ட்லேருந்து ரைட்டு போச்சா, ரைட்டுலேருந்து லெஃப்ட்டு போச்சான்னா திணறிட்டான் சாட்சி. அவனுக்கு அது ஞாபகம் வரல, அது சரியாக ஞாபகம் இல்லைன்னு. இவன் சாட்சியத்தை வச்சு நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. ஜட்ஜு ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த பஸ்ஸு தான் அடிச்சதுங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு விடுத்துட்டார். ஆனால் என் ரிலேட்டிவ் என்ன பண்ணார், 5 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நேராக அடிப்படை சத்தம் வீட்டில் போய் சொன்னார், ஜட்ஜு என்னை அக்யூட் பண்ணிட்டாரு, என் மனசாட்சி என்னை அக்யூட் பண்ணல, என் பஸ் தான் அடிச்சது, என் மனசு கேட்கல, நான் இப்போ உங்கள் உயிரை கொடுக்க முடியாது, அந்த அவரோட உயிரை ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் சௌக்கியமாக ஏதாவது வச்சுட்டு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மன்னிச்சுக்கோங்க, காலில் வேணாலும் நான் விழுந்து கும்பிடுறேன்னு அந்த வீட்டில் காலில் விழுந்து கும்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். என்ன அர்த்தம்? குற்றத்திலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்தாலும் குற்ற உணர்விலிருந்து உங்கள் மனசாட்சி விடுதலை செய்யாது. அக்யூட்டல் கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் ஆகிடலாம், மனசாட்சி உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, அன்றைக்கி நடக்கலைன்னு இன்னும் போய் சொல்கிறிய, எப்படி நமக்கு தெரியாதா, நமக்கு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாதா? குற்றத்திலிருந்து விடுதலையை நீதிமன்றம் கொடுக்கலாம், குற்ற உணர்விலிருந்து விடுதலையை யார் கொடுக்கறது? சார், அகலிக கதை படித்து பாருங்க. அகலிக கல்லாக இருந்தால் ராமன் கால் தூசி பட்டு எழுந்தது அப்படின்ன உடனே தாயே அணையவள்னு கம்பன் எழுதுறாரு. என்ன தெரியுங்களா? குற்றத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அகலிகை குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற முடியலை. அதை ஏதோ ஒரு வகையில் ரிலிஜன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சொலாஸ், ஒரு ஆறுதல். சரி சரிப்பா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஏதோ ஒரு சொல்லாஸ் கொடுத்தா தானே அதுலேருந்து மேலே வர முடியும். அப்படி வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை, தன்னிலிருந்து விடுதலை, சமூகம் என்ற புதைச்சேற்றிலிருந்து ஒரு விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலை எல்லாம் பூரணமாக அமைஞ்சால் மட்டும்தான் அது உண்மையான பூரணமான விடுதலையாக இருக்க முடியும். இதை தவிர அறகுறையாக 1-2 நம்ம வாங்கிட்டு கொடியேற்றி ஸ்வீட் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு சடங்காக போயிடும். அதை தாண்டி விடுதலை என்பது இந்த பூரணத்துவம் உள்ளதாக முழுமையாக அமைய வேணும். புத்தர் சொல்கிறாரு, புத்தர்கிட்ட ஒருத்தன் போனால் அவர் ஒரு துண்டை இப்படி, ஒரு துணியை இப்படி கையில் வச்சுக்கிட்டு வர்றவங்ககிட்ட என்ன பண்ணார், இது பாருங்கள், இப்படி ஒரு முடிச்சு போட்டார், திரும்பி இப்படி ஒரு முடிச்சு போட்டார், அப்புறம் இப்படியெல்லாம் முடிச்சு போட்டார். எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன பண்ணுறார் புத்தர்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இதில் கொஞ்சம் இந்த முடிச்சையெல்லாம் நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுலேருந்து முடிச்சை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் துணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும், நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சொன்னாங்க, முடிச்சை அவுக்கணும், அப்போ தான் எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தால் சரியாக போகும். நல்ல கவனி, முதலில் போட்ட முடிச்சை அவிழ்க்க வேண்டுமா, கடைசியாக போட்ட முடிச்சை முதலில் அவிழ்க்க வேண்டுமா? முதல்ல போட்ட முடிச்சு தான் உள்ளே போயிடுச்சு, அதுக்கு மேலே போட்டோம்ல, அதனால் ரிவர்ஸில் தான் அவுக்கணும். கடைசி முடிச்சிலேருந்து அவுத்து கொண்டே வந்தால் தான் முதல் முடிச்சை அவுக்க முடியும். அப்போ இந்த முடிச்சை நீங்கள் இதை அவிழ்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களாக போட்ட முடிச்சு நீங்கள் தான் அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியும். இது நீங்கள் உண்டாக்குன முடிச்சு நீங்கள் எடுத்தால் தான் முடியும். இதே தான் ஞானமும். அவனவன் அஞ்ஞானத்தால் முடிச்சு போட்டு விட்டு குரு வந்து இந்த முடிச்சை அவிழ்ப்பார் என்று காத்திருப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம்.
நீ போட்ட முடிச்ச நீ தான் அவுத்து வெளியே வரணுமே ஒழிய உனக்காக இன்னொருத்தர் வந்து அந்த முடிச்சிலேருந்து உன்னை எடுத்து காப்பாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் தாமாக விடுதலை அடைந்தால்தான் உண்டே ஒழிய இன்னொருவர் தயவில் விடுதலை கிடைக்காது. நன்றி.